நம்ம ஒரு புது அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த அனிமி சீரிஸோட பேரு த டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லியனஸ் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸ். இதை சஜஸ்ட் பண்ணவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அனிமி சீரிஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவ்வளோ சூப்பரா இருக்கு இது. இந்த அனிமி சீரிஸை ஒன்லைன்ல சொல்லணும்னா, நம்ம ஹீரோயினி அவ வந்து நம்மள மாதிரி போல சின்ன பிள்ளையிலேருந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி வேற ஒரு உலகத்துல நம்ம மரப்பிரிவு எடுப்போம், அது மாதிரி எடுத்தா இந்த மாதிரி ஒரு பிரின்சஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதிட்டு இருப்பா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் கற்பனை பண்ணிக்கிறப்ப எப்படி பண்ணுவோம், நம்ம தான் ஹீரோயினி அப்படிங்கிற மாதிரி தானே பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இவளும் நம்ம தான் ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினிக்கு இவளோட பேரை வச்சு ஒரு சூப்பரான கதை எழுதுவா. மேஜிக்கு அது இதுன்னு கலந்து அந்த ஹீரோயினிக்கு ஏத்த மாதிரி தானே அந்த உலகமே அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கதை எழுதியிருப்பா. குறுக்கில இந்த வில்ல கேரக்டருக்கு என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி ஒரு வில்லி கேரக்டருக்கும் அது மாதிரி தான் கதை எழுதியிருப்பா. அவ வந்து இறந்து போற மாதிரி இப்படி எழுதி வச்சிடறாளா. அப்படி அந்த வில்லியோட வாழ்க்கையை இப்படி இவ எழுதுனதுனால வந்த கர்மாவோ என்னமோ தெரில. பார்த்தா இவ வந்து இறந்து போயிட்டு அந்த வில்லி கேரக்டராகவே பிறந்துருவா. இப்போ எப்படி இவ அந்த கதையை மாற்ற போறா, அந்த வில்லி கேரக்டர் சாகுறதுலேருந்து எப்படி தப்பிக்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையே இருக்கும். ஏன்டா நம்ம அந்த சின்ன பிள்ளைல இப்படி கதையை எழுதணும்னு சொல்லிட்டு அவளே கஷ்டப்பட்டு அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பா. அப்படிதான் இந்த சீரீஸே இருக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சின்ன பிள்ளையிலே உக்காந்துக்கிட்டு ஒரு கதை எழுதிட்டு இருக்கா. அதுல ஒரு ஹீரோயினி பிரின்சஸ் மாதிரி, ஒரு ஹீரோ. இவங்க 2 பேருமே லவர்ஸா. இவங்கள சுத்தி அந்த கதையே எப்படி இருக்கும்னா மேஜிக், அட்வென்ச்சர், ஃபேண்டசி இது மாதிரி எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான ஒரு கதையா இருக்கும். அதோட அந்த ஹீரோயினிக்கு தன்னோட பேரையே வச்சிருப்பா, கொனஹான்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த கதை போயிட்டு இருக்கப்ப பின்னாடி அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க படிக்காமன்னு சொல்லிட்டு. விடுமா, படிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு கதை எழுதிட்டே உட்காந்துருப்பா. இப்படியாதான் சின்ன பிள்ளை முழுக்க இருந்திருக்கும், கதை எழுதிட்டே இருப்பா. ஏன்னா ஒரு நாள் நம்மளை வந்து வேற உலகத்துல சமன் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து இதெல்லாமே எனக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலேயே போய் அவங்க அப்பா அம்மாக்கு லெட்டரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறா. இது மாதிரி நான் வேற உலகத்துக்கு போயிட்டேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டரே ரெடி பண்ணி வச்சிடறான்னா பாத்துக்கோங்க. இப்படியே வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஒருவேளை நான் இப்படி பிறந்துட்டேன்னா, ஒருவேளை நான் அப்படி பிறந்துட்டேன்னா, எப்படியும் நான் அழகா தான் இருப்பேன், எப்படியும் பிரின்சஸா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சுத்தி எப்படி கதை இருக்கும்னு சொல்லிட்டு இவ எழுதி எழுதி பார்த்துட்டு இருக்கா. இப்படியே 10 வருஷம் ஓடிடுச்சு. இவ வேற உலகத்துக்கும் போல, இப்ப எங்கேயோ வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா. அவங்க அம்மா போன் அடிச்சுட்டு, ஏம்மா நீ எழுதி வச்ச நிறைய நோட்டு கிடக்குமா, தூக்கி போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தூக்கி போடுங்க, எது இவ கதை எழுதுன நோட்டு தான், தூக்கி போடுங்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தா ஈத்தாப்புல நம்ம ட்ரக்குன்னு வந்து அடிச்சு தூக்கிடும் அப்படிங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி எழுதின கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஹீரோயினி கோனஹா அப்படிங்கிற அந்த ஹீரோயினி அவ வந்து கார்டன்ல உட்காந்துருக்கப்ப அவளோட தங்கச்சிக்கு ஃபியான்சி ஆக போறவன் வந்து அந்த பக்கம் வருவான். வந்தோடனே பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு இடையில காதல் வந்துருச்சு. அவ்வளவுதான், 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க தான் ஹீரோ ஹீரோயினி. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையா இருக்கிறது இயானா, அவ தான் வில்லி. அவ வந்துட்டு இவங்க அக்கா மேல ஒரே பொறாம. ஏன்னா இவளுக்கு ஃபியான்சி ஆக போறவன் அவங்க அக்காவால லவ் பண்ணிட்டு இருக்கான். பொறாம வராமையா இருக்கும். அப்படியே ஒரே பொறாம, எப்ப பார்த்தாலும் அக்காவுக்கு ஏதாச்சும் தொலை பண்ணிட்டே இருப்பா. 2 பேரையும் பார்க்கவே விட மாட்றா. இதுல வேற இயானாக்கு தானே அந்த பையன் ஃபியான்சி. இப்ப வந்து அக்காவை லவ் பண்றேன்னு சொன்னா எப்படி எல்லாரும் ஒத்துப்பாங்க. அதனால அவங்களோட காதலையும் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. மறைமுகமா தான் அந்த ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்களோட காதல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இயானா பொண்ணு என்ன பண்றா, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்காவை கொல்லைய முயற்சி பண்ணிடுறா. அதுக்காக ஒரு நாள் வந்து ஒரு புக்கை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. இந்த புக்கு வந்து டார்க் ஹிஸ்டரி. இதை யாரு திறக்கிறாங்களோ அவ்வளவுதான், அவங்களுக்கு வந்து புத்தி பேதலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு எங்க அக்கா கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக்க பெக்கன்னு இழிச்சுக்கிட்டு இந்த இயானா லூசு புக்கை திறந்துரும். அவ்வளவுதான், திறந்தோடனே தலை இழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம உண்மையான ஹீரோயினி கொனகா இருக்கால, நம்ம உலகத்தை சேர்ந்துவ, அவ உட்காந்துட்டு இந்த கதையெல்லாம் எழுதிட்டு இருப்பால, அதெல்லாமே ஞாபகம் வருது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே நான் தானே, என் பேரு தானே கொனஹா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்புறம் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளில வரப்ப இங்க வந்து காவலாளிகள்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா உன்னை நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என் பேரு கொனஹா தானே, என்ன போய் இயானான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த சீன் எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்பதான் வந்து வில்லிய பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க, அடுத்து கொலை பண்ணிடுவாங்க. வந்தானே இவளுக்கு கொலை பண்ண போறாங்க. ஐயோ இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன நடக்குது இங்க, என்ன இயானான்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள உட்காந்து யோசிக்கிறப்பதான் தெரியுது, நம்ம அம்மா கிட்ட போன் பேசிட்டே போனோம்,
எய்த்தாப்புல வண்டி வந்துச்சு. இந்த அனிம உலகத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரக்குன்னு இவன் யார இடிக்கிறாங்களோ, அவங்க வேற உலகத்துல போய் பறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே அனிம உலகத்துல இருக்கு. அதே மாரி தான் அவன் இடிச்சோனே, இவன் வந்து மறுபிறவி எடுத்து இந்த உலகத்துல வந்துட்டா. "ஓ! நம்ம மறுபிறவி எடுத்துட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா உட்காந்துருக்கா. போயும் போய் இந்த வில்லி கேரக்டர்லயா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கப்ப, கரெக்ட்டா அங்க கொனஹா வந்துடுறா. அவ வந்துட்டு, "தங்கச்சி எப்படிம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்ல, அதே மாதிரி பாசமா, அன்பா நடந்துக்க இவ நான் எழுதுன கேரக்டரா இது? இவ்வளோ அழகா இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. "தங்கச்சி சொல்லுமா, அவங்க தப்பா உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உன்ன கூட்டு போறேம்மா" அப்படின்னு சொல்றப்பயே, பின்னாடி கினோஃபோர்டுன்னு சொல்லிட்டு இந்த கதையோட ஒரிஜினல் ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு, "தள்ளி வா கனஹா. இவ உன்னை எத்தன தடவ கொலை பண்ண பார்த்துருக்கா? எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா? இவள சும்மா விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வாட எடுத்து காட்டிட்டு இருக்க. கனஹா எப்படியோ சொல்லி பேசி மனச மாத்தி இவள வந்து 3 மாசத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு அமுச்சு வைக்க போறாங்க. அப்பாடா! அங்கேருந்து தப்பிச்சாச்சு. இனிமே இந்த உலகத்துல வாழ வேண்டியதான். ஏன்னா இதுக்காக தானே இவ ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த கதையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இவ போறால்ல இப்போ ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஒரு அசாசன அனுப்பிச்சு விடுவாங்களாம். இவள கொலை பண்றதுக்காக. ஆகா! அங்க போய் நம்ம சாகதான் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. அதோட வரப்போற அந்த பையன் வந்து யாருன்னா, கொனஹா வந்து சின்ன பிள்ளையில ஒரு அடிமை பையன காப்பாத்திருப்பாளாம். அந்த நன்றி உணர்வுக்காக அந்த பையன் வந்து இந்த யானா வந்து அந்த கொனஹாவ கொல்ல பார்த்துட்டே இருக்கிறாள்ல, அதனால யானாவ கொன்னுடலான்னு சொல்லிட்டு தான் வந்து கொன்றுப்பானாம். அப்படிதான் கதை போகும். இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தான் அந்த வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்தோனே எங்க இருக்கான் அந்த அசாசின்? எங்க இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்பயே ரூமுக்குள்ள நிப்பான். இவன பார்த்துட்டு இவன் தான் கொல்ல போறான்னு தெரிஞ்சே எப்புட்றா நான் இவன் கூடயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் தான் வந்து இவளுக்காக இருந்து எல்லாமே பண்ண போறான் இந்த பேலஸ்ல. பாத்துட்டு இருக்கான். அவன் வந்து சொல்றான், "என் பேரு சோல்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வாங்க" அப்படின்னா, இவ பயந்து போய் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருப்பா. "சரி, சரி நீங்க உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றப்ப, இவ அப்படியே உட்காந்துருக்கா. யோசிச்சுட்டு இருக்கா. எப்படி நம்ம இந்த சாவுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, கொனஹாக்கு இவ ஏதாச்சும் பிரச்சனை குடுத்தா தானே இவள கொல்லுவாங்க. நம்ம வந்து அவளுக்கு பிரச்சனை கிடையாது. பாசமான தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டா, அவ்வளோதான். நம்மள உயிரோட விட்டுருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்ப, அதுக்கு முன்னாடியே அந்த சோல் உள்ள வந்துருவான். கத்திய கையில வச்சிருப்பான். இவளுக்கு தெரியாது அவன் வந்து இது அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருப்பான். டப்புன்னு திரும்பி பார்ப்பாள, டப்புன்னு மறைச்சிட்டு டீய காட்டிட்டு இருப்பான். எப்படி இவன் வந்து சத்தமே இல்லாம நடந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருப்பா. டீ குடுத்துட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா, இவனை பார்க்கவே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, "அக்காவுக்கு நான் லெட்டர் எழுதணும். அதுக்கு வந்து பேப்பர்லாம் எடுத்துட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. "அப்படியா? நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவான். போயிட்டு இவ யோசிச்சிட்டு இருப்பா. இப்ப மட்டும் நான் கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கதைய மாத்திர வேண்டியதுதான். நான் வந்து ஒரு நோபல் மேன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புனா திடீர்னு வந்து நிப்பான். அவ்வளவுதான் மிரண்டுறா அவ. இவன் சரியே இல்ல. சத்தமே போடாம நடந்து வரான். கத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு லெட்டர்லாம் குடுத்துட்டு வெளில நின்டுகிட்டு இருப்பான். இவன் ஏன் கொனஹாக்கு லெட்டர் எழுதணும்? என்னவோ நல்லவ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே தான் நிப்பான். அடுத்த சீன்ல அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து கினோஃபோர்ட்ட குடுப்பான். அவன் படிச்சு பார்த்துட்டு இருக்கான். "அக்கா நீ வந்து அவர் கூட சந்தோஷமா வாழு" அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருப்பாள. ஆமா இவ எழுதுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு, "அவ நடிக்கிறா. அவ ஒரு முட்டாள்" அப்படிங்கிற மாரிலாம் அந்த கினோஃபோர்ட் சொல்லுவான். அப்பதான் சோல் சொல்றான். "அவன் ஒண்ணும் முட்டாள் மாரி தெரியல. நீங்க வேற. நான் கொலை பண்ண போறப்ப டக்குன்னு திரும்பி பார்த்துடுறா. எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியல" அப்படிங்கிற மாதிரி. அவ யதார்த்தமா தான் திரும்பியிருப்பா. அதான் சொல்லிட்டு இருக்கானா, அடுத்த சீன்லயே வந்து சொல்றான். இது மாதிரி உங்க அக்காகிட்டருந்து ரிப்ளை லெட்டர் வாங்கிட்டு வரோம்ல, அவங்க அங்கிள் கூட எங்கேயோ ட்ரிப் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானா, இவ யோசிச்சுட்டு இருக்கா. இது மாதிரி எப்ப அந்த அங்கிள் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, இந்த சோல் பயல வந்து அடிமை இடத்துலேருந்து வந்து அந்த கொனஹா கூட்டிட்டு வந்திருப்பாள்ல, அப்பதான் அந்த அங்கிள் வந்திருப்பாரு. அப்ப வந்து அந்த கொனஹா சோல்ட்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பா. அத அவ அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, சோல்ட்ட வந்து சொல்லிருவா. "சோல், உன்னோட அழகான கைகள் தப்பான வேலைய செய்யக்கூடாது" அப்படின்னு சொன்னோனே சிரிச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. அவன் பார்த்துட்டு இருக்கான். "உனக்கு எப்படி இது தெரியும்?" அப்படின்னு சொல்றப்ப, ரொம்ப குளிருது ரூமுக்கு போறேன்னு" ஓடி போயிருவா. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. சரி அதுக்கப்புறம் அந்த அங்கிள் கதை என்னாச்சுன்னு சொல்லிட்டு. என்னன்னா, இப்ப இந்த 2 பேரையுமே அந்த அங்கிள் வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இந்த 2 லவ்வர்ஸும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனகாவும், கினெஃபோர்டும். இந்த அங்கிள் மட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அது மாரி தான் ஒரு நைட்டு ஒரு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஊருக்குள்ள இருக்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டு போயிட்டு, இந்த அங்கிள் என்ன பண்ணுவாரு, கினெஃபோர்ட அடிச்சு போட்டுருவாரு. என்னன்னா, இந்த அங்கிளுக்கு வந்து கொனோஹா அம்மா மேல ஒரு ஆசை.
அவங்க வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இறந்தும் போயிட்டாங்க. கொனஹா பொறந்து, வளர்ந்து இப்ப பெரியவாளா ஆனதுக்கப்புறம், அவங்க அம்மா மாரியே இருக்கிறதுனால, திருப்பி வந்து இவருக்கு காதல் வந்துரும். கொனஹா வந்து நம்ம கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பிளான் போட்டு அவங்க கூட்டிட்டு வந்துட்டு, கினஃபோர்ட அடிச்சு போட்டுட்டு, கொனஹா கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு பார்த்திருப்பாரு. அந்த நேரத்துல தான் கொனஹாவோட மேஜிக் பவர் வெளிப்படுமாம். அந்த பவர வச்சு அங்கிள அடிச்சு பறக்க விட்டுட்டு, அப்புறம் பார்த்தா கினஃபோர்டு வந்து அடி வாங்கி மயங்கிருவானா, அவன எழுப்புறதுக்காக ஒரு ஜேர்னிக்கு கிளம்புவா. அப்படிதான் அந்த கதையே இருக்குமா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆஹா! அந்த அங்கிள் தான் ஏதோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, நம்மளுக்கு என்ன? நம்ம வாழ்க்கைய பத்தி தானே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவங்க அக்கா வந்து பேசியிருப்பாள்ல, தங்கச்சிய விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாசமா இருந்திருப்பாளா? ச்சே! அவ்வளோ பாசமா ஒரு ஏஞ்சல் மாரி இருக்க அக்காவுக்கு இப்படி பிரச்சனை நடக்க விடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னு ஓடி வந்துட்டு, அங்க இருக்க சர்வெண்டெல்லாம் கேட்பா. வாங்க குதிரை வண்டி எடுங்க போணும் போணும்னு சொன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சோல் வந்து சொல்றான். முன்னாடி இருந்த மாதிரி எல்லாரும் உங்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருவானா, இவ அங்க இருந்து கிளம்புவா. ஏன்னா நம்ம எழுதுன கதைல்ல இது. நம்ம தான் மாத்தணும். நம்ம தான் எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்லெல்லாம் பொறுக்கிக்கிட்டு குதிரையில வேகமா ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பா. அக்காவ எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. இப்படி வந்துட்டு இங்கே கட்டுறாங்க. அப்படியே அந்த அங்கிள் வந்து இவங்க 2 பேரையும் சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டி போயிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு கிஸ் பண்ணுவாங்கல்ல. போறப்ப இந்த அங்கிள் ஸ்வாட எடுத்துட்டு போவாரு. அந்த கினஃபோர்ட கொல்லலாம்னு சொல்லிட்டு. கரெக்டா கொனகா குதிரையில கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து கல்லு பொறுக்கி வச்சிருந்தால அங்கிள் ஒரு அடி பறந்து போய் விழுந்துருவாரு. அவங்க அக்கா பார்த்துட்டு இருக்கா. இங்க என்ன பண்ற ஐயானா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விடு நீ ஓகே தானே பேசிட்டு இருக்கப்பயே அந்த அங்கிள் திருப்பி எந்திரிச்சிட்டு யானாவை கொல்ல வரான். பார்த்தா கரெக்டா சோல் வந்து அங்க ஒரு உத விட்டுருவான். இவ பாக்குறா சோல் நீங்க என்ன பண்ற அப்படின்னா இவ அங்க இருந்து கிளம்புனால குதிரையில அப்பையில இருந்து இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். எனக்கு சுத்தமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ வச்சிட்டு இருக்கா. அதோட அட்ட சீன்ல பார்த்தா கொனஹாட்ட வந்து கினஃபோர்டு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு வந்து அங்கிள் இப்படி பண்றாருன்னு தெரியுமா? அங்கிளுக்கு வந்து கொனஹா மேல ஆசை இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதனாலதான் எங்க 2 பேரையுமே சேர விடாம பண்ணியா? எங்க 2 பேரோட கல்யாணமும் தள்ளி போகணும்னு எல்லா பிரச்சனையுமே பண்ணியா? உங்க அங்கிள் ஏதாச்சும் இப்படி பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து அப்படியே கதையே திருப்பி போட்டுடுறான். இவ யோசிச்சுட்டு இருக்கா. இல்லையே அப்படி கதை கிடையாது. ஆனா யோசிச்சு பாக்குறப்ப எல்லாமே இவளுக்கு சாதகமா தானே அமையுது. ஆமா இவ வந்து நல்ல பொண்ணு. இவங்க அக்காவை பாதுகாக்கிறதுக்கு தான் இப்படி பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கா. கடைசியா அவங்க அக்காவையும் காப்பாத்திட்டா கினஃபோர்டையும் காப்பாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி இவளை நல்லவளா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்ப நம்மள யாருமே கொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. அங்கேருந்து சோல் வரும். சோல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி கொனஹாவை நீங்க காப்பாத்தினதுக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் யாரையுமே கொல்றதுக்கு தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டனே அவளுக்கு பயம் வந்துடும். என்னன்னா கதையில இந்த சீன் தான் ஒரு திருப்பு முனையே. கொனஹாக்கு வந்து அவளோட மேஜிக் பவர் வெளிப்பட்டிருக்கணும். அவ வந்து பிரச்சனையை வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு குறுக்கேல ஏனா வந்து அந்த அங்கிளை அடிச்சு போட்டதுனால நம்ம கொனஹாவோட மேஜிக் பவர் வெளில வரணும்னு அவசியமே இல்லாம போயிடுச்சா. அதனால அவன் மேஜிக் பவர் வெளில வரல. இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை எல்லாத்தையுமே கொனஹா அவளோட மேஜிக் பவர் வச்சுதான் தடுத்துருப்பாளாம். ஆகா நம்ம குறுக்கேல வந்து அந்த பவரை தடுத்துட்டோமே. இனிமே கொனஹாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மள இந்த சோல் பைய கொண்டுருவானோ. அப்பனா நம்ம கொனஹாவை பத்திரமா பாத்துக்கணும். அப்பதான் நம்மளாலையும் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே 1 மாசம் ஆயிருச்சு. அப்படியே எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. காட்டு வழியெல்லாம் போயிட்டு இருப்பாள. இவ எழுதுன கதை தானே. அங்க இருக்கிறது அந்த மலை, இது வந்து இந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சோல் கேட்டுட்டு இருக்கா. இந்த காட்டுக்கு தடவை வரீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா இந்த காட்டுக்கு தடவை வரான். ஆனா இந்த காட்டுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பயே ஏதோ கருப்பா வருது. அவ்வளவுதான் அவ வந்து மறந்துடுறா. என்ன ஏதோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைட்லயே பார்த்தா அந்த கொனஹா இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கா. கொனஹா வந்து இவளை இன்வைட் பண்ணியிருக்கா. ஒரு இடத்துல அந்த பூக்கள்லாம் அழகா பூத்துருக்கு. வா 2 பேரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காளா. கொஞ்சம் ஒரு மேடு மாதிரி இருக்கும். அதுல ஏறி போகணும். அங்க வந்து கினஃபோர்டு அவன் வந்துட்டு ஏனா பிடிச்சிட்டு வா கொஞ்சம் சரிவா இருக்கும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கரடு முரடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவ. இவ கல்லுல இடிச்சு வீல்ல கட்டிட்டு இருப்பா. அதுக்கு தான் நான் கூட்டு போறேன்னு சொன்னேன்னு இவன் பக்கத்துல வந்து நிக்க சோல் வந்துருவான். அவன் வந்துட்டு அந்த கினஃபோர்டை தள்ளி விட்டுட்டு நீங்க வந்து கினஃபோர்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் பண்ணுவேன். என் கையை பிடிச்சிக்கோங்க. நான் உங்களை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவ பார்த்துட்டு இருக்கா. நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு வேலை தான். கொனஹாவா பத்திரமா பார்த்துக்கணும். நம்மளும் உயிரோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.